Hello guys, welcome to my channel Padma Om Fashion. இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டீன் பால் தான் பார்க்க போறீங்க. அது வந்து ஓட்ஸ் வச்சு பண்ண போறேன். நான் ஓட்ஸ் அப்புறமா வந்துட்டு சில இன்கிரீடியன்ஸ் வச்சுட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. வந்துட்டு இது ஜிம்மு போறவங்களுக்கு, வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு, பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிடலாம். நல்லா ஹைலி புரோட்டீன் பாரு. நம்ம ஏதோ கெமிக்கல் சேர்க்க போறது கிடையாது. கெமிக்கல் சேர்க்காம வந்துட்டு நம்ம செஞ்சு பார்க்கலாம். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் வந்துட்டு பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. பாதாம் பருப்பு வந்துட்டு பாருங்க, ஒரு 100 கிராம் பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். இதில் மிக்ஸியில் போட்டுக்கோங்க. ஓட்ஸ், இது வந்து ரோஸ்டட் ஓட்ஸ் ஒரு கிண்ணம் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் நான். இதையும் வந்துட்டு இதில் கொட்டிக்கோங்க. கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 150 கிராம்ஸ் இருக்கும். டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து சீடு இருக்கும். அந்த சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை போயிட்டு மிக்ஸி வந்துட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க, அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒன்றும் பாதியமாக தான் அரைச்சிருக்கேன். திருப்பி மறுபடியும் நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால வந்துட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன போட போகிறோம்னா தேன். ஒரிஜினல் தேனுங்க. இங்கே பாருங்க, இவ்வளோ தேனும் நம்ம போட மாட்டோம், கொஞ்சமாக போட போகிறோம். அடுத்தது வந்துட்டு பீனட் பட்டர் பண்ணுற. பீனட் பட்டர் வந்துட்டு இதுதான் பீனட் பட்டரு. இது வந்துட்டு வே ப்ரோட்டீன் அன்ஸ்வீட்டட். இது வந்து ஸ்வீட் இருக்காது, ஆனால் நல்லா இருக்கும். என் பையன் ஜிம்முக்கெல்லாம் போவான், அதனால வந்துட்டு யூஸ் பண்ணுவான். இது பீனட் பட்டர் வந்துட்டு நம்ம இதில் போட்டுக்க போகிறோம். ஒரு கிண்ணம் ஒரு 100 கிராம்ஸ் வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், பீனட் பட்டர் போட்டேன். 100 கிராம்ஸ் போட்டேன் நான். கேமரா கட் ஆயிடுச்சு நான் போடும்போது. அதை தான் உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்போது. இங்கே பாருங்கள், 100 கிராம்ஸ் ஹனி போட்டேன். ஹனிக்கு அப்புறம் வந்து பீனட் பட்டர் வந்துட்டு ஒரு 100 கிராம்ஸ் போட்டேன். இந்த பீனட் பட்டர் தான் போட்டேன். இந்த பிராண்டு தான். இது வந்து அமேசானில் கிடைக்கிது. இதோட லிங்க் வேணுமுன்னா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறேன். இது ரொம்ப நல்லா இருக்கும். அன்ஸ்வீட்டன் தான் இது, ஸ்வீட் கிடையாது. இதில் வெறும் வந்துட்டு பீனட் பட்டர் தான், நேச்சுரலாக இருக்கும். ரொம்ப நல்லா மில்க் ஷேக்லாம் பண்ணுறதுக்காக வந்துட்டு வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுமுன்னா இதே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை போயிட்டு நம்ம வந்துட்டு மிக்சியில் போயிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க, நல்லா அரைச்சிட்டேன் நான். நல்லா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்துட்டு ஒரு பிளேட்ல வந்துட்டு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த பிளேட்ல வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். இதுல கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். நம்ம ஒன்று 2 சொட்டு நெய் போடுறேன். இது வந்து கையில வந்து ஃபுல்லா தடவிப்போம். ஏன்னா இது வந்து நம்ம ஃப்ரீசர்ல தான் வைக்க போறோம். ஒரு 1 ஹவர்ல வந்து ஃப்ரீசர்ல வச்சிட்டோம்னா செட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு எடுத்துட்டு நம்ம வந்துட்டு சின்ன சின்ன பீசஸா வந்து கட் பண்ண போறோம். இப்போ நெய் தடவியாச்சு. இதுல இருக்கிறத வந்துட்டு நம்ம இதுல எடுத்து போட்டுருவோம். இது கொஞ்சம் கட்டியா தான் இருக்கும். நம்ம வந்து தேன் இதெல்லாம் போட்டதுனால, பீனட் பட்டர் இதெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் கட்டியா இருக்கும். நம்ம வந்து இதுல போட்டுட்டு ஸ்பூனால வந்துட்டு இது பண்ணிக்கலாம். பாருங்க, தட்டுல வந்து நல்லா டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது நல்லா வந்துட்டு ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இது கூட வந்து நட்ஸ் இந்த மாதிரி வந்து க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன். பாதாம் வந்துட்டு க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பாதாம் வந்துட்டு இதுல போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கங்க நல்லா. இது வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீசர்ல வந்துட்டு ஒரு 1 ஹவர் வச்சிட்டோம்னா நல்லா வந்து செட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஃப்ரீசர்ல வந்துட்டு ஒரு 1 ஹவர் வச்சிடலாம். 1 ஹவருக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க, ஃப்ரீசர்ல வச்சு ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு இந்த பாரு. இப்போ நம்ம எடுத்துட்டு இதை வந்துட்டு லைட்டா வந்துட்டு ரவுண்ட்ல வந்துட்டு கட் பண்ணிப்போம். கட் கொஞ்சம் டைட்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
தட்டி விடுங்க. ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வந்துட்டு இது பண்ணுங்க. இங்க பாருங்க, எவ்வளவு அழகா வந்துட்டு ரவுண்டா வந்துட்டு பாருங்க. இதை அப்படியே வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி கத்தி எடுத்துட்டு கட் பண்ணிப்போம். அழகா வந்துட்டு கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்க எப்படி கட் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. நான் ஸ்கொயரா கட் பண்றேன். அழகா கட் பண்ணியாச்சு. இங்க பாருங்க, எவ்வளவு அழகா பார் பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரிதான் இருக்கும். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். பேக் சைட்ல போட்டேன் இல்லையா, ஃப்ரண்ட்ல டர்ன் பண்ணிக்கோங்க. பாருங்க, புரோட்டீன் பார் வந்துட்டு கட் பண்ணிட்டேன். தட்டுல வந்துட்டு சர்வ் பண்ணிட்டேன். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பீஸ் வந்து நீங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இதே போல நீங்களும் வீட்டுல வந்துட்டு செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு கீழே வந்து கமெண்ட்ஸ்ல வந்துட்டு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ். Until then, bye from Padma Om Fashion. Take care. Bye.